அந்த ஃபைனல் மேட்ச் ஜெட் பசுபதி முதல் ரைடிங் வந்திருக்காரு. டிஎன் ஜெயின்ஸ்ல இருந்து நல்ல ஒரு ஸ்டார்ட். ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். இல்ல இதற்கு இல்ல டச் இல்ல. ஜெட் பசுபதி. So orange jersey le TN Jeans and yellow jersey le once again the team Terror Bulls. சூப்பரான ஒரு escape. வேற லெவல் escape. 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரைடே வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. TN JD 3 பேர் அவுட் பண்ணிருக்காரு. அஸ்வின் சோனிக் மற்றும் நவீன் அப்படின்னு சொல்லி 3 பேர் அவங்க அவுட் பண்ணிருக்காங்க. விஸ்வா வந்திருக்காரு கேப்டன். ரைடு போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ரைடு அமையுமா அப்படின்றத பார்க்கணும். ரசிகர்களுக்கு ஒரு கோல். TN 79 BH 999. இந்த வண்டியை சற்று எடுத்து மாற்றி BH 999. இந்த வண்டியை சற்று வெளியே விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ ஒரு சூப்பரான ரைட் அங்கே பார்த்தோம். லாங் யூஸ் பண்ணி வெளியே வந்தார் விஸ்வா அவர்கள். ஸோ ஒரு பாயிண்டோட அகைன் அந்த குட் ஸ்டார்ட். இந்த வாட்டி சுமேஷ் வந்திருக்காரு TN ஜெயின்ஸ்ல இருந்து ரைடுக்கு. 5 பிளேயர்ஸ் அவுட் அண்ட் ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க. சூப்பரான ஒரு டாக்கிள் அங்க. வேற லெவல் TN ஜெயின்ஸ் எவ்ரி ரைடுக்கு வந்திருக்கு விஸ்வா கிட்ட இருந்து. அண்ட் அகைன் அதை தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 4 ஹரிஷ் வந்திருக்காரு. Excellent on a start once again for the team TN Jains. Harish நல்ல ஒரு raid once again and it will be a bonus point அப்படினு இருக்காங்க. ஒரு bonus point சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கார் ஹரிஷ் அவர்கள். டிஃபென்ஸ்ல மீண்டும் 5 பேர் and அதை தொடர்ந்து jersey number 2 from the team of Terror Bulls Safan இங்க வந்திருக்காரு to go for the raid. So far நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆகும் அமைஞ்சிருக்கு. So again well and good done. ரைடர் அவுட் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை TN Jains இப்ப லீட்ல இருக்காங்க 4 பாயிண்டோட. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த வாட்டி மீண்டும் ஜெயிப்பாங்களா இல்ல புதுசா டெரர் புல்ஸ் இந்த வாட்டி ஜெயிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஹரிஷ் அகைன் நீங்க ரைடு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரா 5 பேர் டிஃபென்ஸ்ல once again it's a great start. ரொம்ப குயிக்கா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. லைனை தொட்டிருக்காரு 2 பாயிண்ட் அகைன். சூப்பர் பாயிண்டோட இப்ப லீட்ல இருக்காங்க. 2 பாயிண்ட்ல தான் இருக்காங்க டீம் டெரர் புல்ஸ். ஜெர்சி நம்பர் 11 விஸ்வா கேப்டன் once again ரைடு வந்திருக்காரு. ஃபுல் ஹவுஸ் இங்க அப்படின்றத பாக்குறோம். 7 பேர் டிஃபென்ஸ்ல. ஆஹா வேற லெவல் ஜம்ப். ஜஸ்ட் கண்டிப்பா ஜெர்சி நம்பர் 10 அங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல கார்த்தி அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அகைன் சுமேஷ் இங்க ரைடு வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமா ஃப்ரம் தி டீம் TN Jains. நல்ல ஒரு ஈஸி ஸ்டார்ட். ஸோ 4 பேர் இப்போ டிஃபென்ஸ்ல ஃப்ரம் தி டீம் டெரர் புல்ஸ். ஸோ ஆங்கிள் அப்படியே பேக் டு பேக் பாயிண்ட்ஸ். ஸோ ஆரம்பமே ஒரு கோலாகலமான ஒரு அட்டெம்ப்ட் அங்க. அண்ட் இப்போ கேப்டன் ஹரிஷ் மீண்டும் வந்திருக்கார் ரைடுக்கு. ஸோ 2 பேர் டிஃபென்ஸ்ல விஸ்வா மற்றும் ஜெர்சி நம்பர் 12 அஸ்வின் அந்த 2 பேருமே இருக்காங்க. முயற்சி பண்றாங்க. நல்ல எஃபர்ட் அவுட்டா. லைனை தொட்டிருக்காரு. ஆல் அவுட் தி டீம் டெரர் புல்ஸ். நம்பர் 2 சஃபானி வந்திருக்காரு. டைம் அவுட் அப்புறமா அகைன் ஒரு ஸ்டார்ட். சூப்பரா வந்துருக்கு சான்ஸ் அங்க. ஸோ ஃபுல் ஹவுஸ்ல டிஃபென்ஸ் TN Jains. நல்ல ஒரு டாக்கிள். சூப்பரான ஒரு பிளாக்குங்க. இன்டர்செப்ட் பண்ணி வந்து நல்ல ஒரு பிளாக்கோட இங்க மீண்டும் ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ ரைடு வருது ஜெட் பசுபதி ஜெர்சி நம்பர் 7 from the team TN Jains. ஸோ 6 பேர் இப்போ டிஃபென்ஸ்ல. பாயிண்ட்ஸ் இங்க நிறைய இப்போ வேணும் for the team Terror Bulls. ஜெட் பசுபதினு ஏன் கூப்பிடுறோம் தெரியுதா? அப்படி பறந்து போவாரு சூப்பரா. நல்ல ஒரு எக்ஸலண்டான ரைட். அகைன் மீண்டும் ஒரு பாயிண்ட் டீம் TN Jainsக்கு. டெரர் புல்ஸ் எப்போ அந்த கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஜெர்சி நம்பர் 11 விஸ்வா கேப்டன் அகைன் இங்க வந்திருக்காரு. ஜெட் பசுபதி ஆஃபென்ஸ்ல மட்டும் இல்ல டிஃபென்ஸ்ல ஜெட் பசுபதி அங்க வேற லெவல்ல களத்துல இறங்கிருக்காரு from the team டெரர் புல்ஸ். நந்தகுமார் வந்திருக்காரு. விஸ்வா இல்லாத காரணத்தினால அவர் சப்ஸ்டிட்யூட் போட்டுறீங்க. நல்ல ஒரு மூவ் from the team டெரர் புல்ஸ்ல இருந்து. ரைடர் அவுட் அப்படின்றாங்க. மீண்டும் ஒரு பாயிண்ட். 7 பேர் டிஃபென்ஸ்ல ஃபுல் ஸ்குவாடோட வேற லெவல்ல இங்க மாஸ் காட்டிட்டு இருக்காங்க டீம் டிஎன் ஜெயின்ஸ். maybe second half ல ஏதாவது கம்பேக் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஹரிஷ் கேப்டன் வந்திருக்காரு once again to go for the right. 3 பேர் டிஃபென்ஸ்ல. ஸோ ஒரு பேக் கிக் ட்ரை பண்ணாரு, அட்டம் பண்ணாரு, இங்க பட்டிருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒரு க்ளோசர் கால் அகைன். ஸோ 3 பேர் கொஞ்சம் பிரிஞ்சு ஆட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு க்ளோஸ் கால் அகைன். ஒரு 2 பாயிண்ட். ஆல்ரெடி ஒரு பிளேயர் பேக் லைனை விட்டு வெளியேறி வந்துட்டாரு. அதை தொடர்ந்து இங்க ஒரு நல்ல டச். அதன் காரணமாக இங்க ஒரு 2 பாயிண்ட் மீண்டும் கிடைச்சிருக்கு. 19 பாயிண்ட்ஸ்ல டீம் டிஎன் ஜெயின்ஸ். ஜெயின்ஸ்னா அப்படியே அது பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கோருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இங்க வேற லெவல்ல ஜெர்சி நம்பர் 9 டெரர் புல்ஸ்ல இருந்து இப்போ ரைடுக்கு வந்திருக்காரு நம்பி நவீன் அவர்கள். ஸோ பாயிண்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட். ரைட்ல இருந்து இங்க வந்திருக்காரு அஃபென்ஸ்ல. சுட்டிட்டாங்க அதோட. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி இங்க ஆல் அவுட் பண்ணிருக்கு. Again back into the team full squad ஓட ஜெர்சி நம்பர் 11 இப்போ கேப்டன் விஸ்வா வந்திருக்காரு. ஸோ ஒரு போனஸ் பாயிண்ட் இங்க எடுத்திருக்காரு விஸ்வா. ரொம்ப நேரம் கழிச்சு இங்க ஒரு பாயிண்ட் வந்திருக்கு டீம் டெரர் புல்ஸுக்கு. அதை அப்படியே அந்த பாயிண்ட்ஸோட எடுத்துட்டு போக ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜெட் பசுபதி வந்திருக்காரு ரைட்ல. குதிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அண்ட் மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பாயிண்ட்ஸ் அது சூப்பராக வந்துகிட்டே இருக்கு. டிஎன் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வேற லெவலான கேம் இங்கே போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க டீம் டெரர் புல்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு போனஸ் பாயிண்ட். So the bonus point இங்க வந்திருக்கு டீம் டெரர் புல்ஸ்க்கு. அதை தொடர்ந்து ரைடர் 25 பாயிண்ட்ஸ்ல டீம் டிஎன் ஜெயின்ஸ் மற்றும் 6 பாயிண்ட்ல டீம் டெரர் புல்ஸ் மாஸ் கடி இருக்காங்க 2 டீமுமே. பட் டெரர் புல்ஸ் கிட்ட ஒரு கம்பேக் மட்டும் எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. the fans. விஸ்வா அகைன் வந்திருக்காருங்க. the star rider of the team டெரர் புல்ஸ் once again. கண்டிப்பா மேட் லைட்டா வலிக்கி விட்டுருக்கு. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்ட் லக் அப்படின்னு சொல்லணும் இந்த வாட்டி. பிகாஸ் அவர் எதிர்பார்க்கல அந்த மேட் வலிக்கி விட்டுருச்சு அவருக்கு. ஜெர்சி நம்பர் 6 பொட்டல் முத்து வந்திருக்காரு from the team டிஎன் ஜெயின்ஸ். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மீண்டும் ஒருமுறை லீட்ல இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸலண்டான ஸ்டார்ட். டிஃபென்ஸ்ல 4 பேர். பொட்டல் முத்து ரைட் வந்திருக்காரு லெஃப்ட்ல இருந்து. அவருடைய லெஃப்ட் அந்த பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். லாபியை யூஸ் பண்ணி வெளியே இருக்காரு. பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்காங்க. டிஎன் ஜெயின்ஸ் 19 பாயிண்ட் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ சஃபா நீங்க வந்திருக்காரு டீம் டெரர் புல்ஸ்ல இருந்து அகைன் டு அட்டாக். ஸோ ரைட் நீங்க வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரா சான்ஸ் எதிர்பார்க்குறாங்க. 6 பேர் டிஃபென்ஸ்ல வேற லெவலான ஒரு ரைடு. 2 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அகைன் ஒரு 2 பாயிண்ட். ஸோ பேக் டு தி ஹட் ஃபுல் ஹவுஸ் ஓட இங்க டீம் டெரர் புல்ஸ் அகைன் அட்டாக் பண்ணி சொல்ல ப்ரோ.
ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த எல்இடி வால்ல நீங்க கை வச்சா அது கிராஷ் ஆகும். ப்ளீஸ் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. எல்இடி வால்ல கை வைங்க ப்ளீஸ். So Sumesh again இந்த ரைடுக்கு வந்திருக்காரு and will be going again back. So ஒரு போனஸ் பாயிண்டோட திரும்பி இருக்காரு and so கம் பேக்கான சான்சஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டீம் டெரர் புல்ஸ். ஹரிஷ் மற்றும் சுமேஷ் ரெண்டு ரைடர்ஸ் and ரெண்டு பேரும் நல்ல டிஃபென்ஸ் கூட பண்ணுவாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. விஸ்வா ஜெர்சி நம்பர் 11 களத்துல இருக்காரு and ஒரு டச் சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு and சுமேஷ் அவுட் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து the ஸ்டார் ரைடர் அப்படி கூட சொல்லலாம், 2-3 ஸ்டார் ரைடர் இருக்காங்க டிஎன் ஜெயின்ஸ்ல. சொன்ன மாதிரி 2-3 ஸ்டார் ரைடர்ஸ் இருக்காங்க. அதை தொடர்ந்து இங்க ஹரிஷ் வந்திருக்காரு டு கோ ஃபார் இட். கால் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சான்ஸ் அங்க பேக் டு பேக் சான்சஸ். ஆல் அவுட் பண்ணா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டீம் டெரர் புல்ஸ்க்கு. சரி டச் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. லாபியை யூஸ் பண்ணி வேற லெவல் ஒரு கம்பேக் ஒன்ஸ் அகைன் from ஹரிஷ் and TN Jains. so கேப்டன் விஸ்வா இங்க வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 11 விஸ்வா இங்க வந்திருக்காரு. அகைன் ஒரு நல்ல ரைடு, மீண்டும் ஒரு பாயிண்ட். ஜெர்சி நம்பர் 3 அவுட் ஆயிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. நல்ல பாயிண்ட். சோனிக் அவர்கள் அகைன் உள்ள வந்திருக்காரு. Again Harish, the last man standing out for the team TN Jains. ஒரு நல்ல பிரில்லியன்டான ஸ்டார்ட் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் இந்த டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மிட் லைனை விட்டு வெளியே போகணும், ஆனால் பேக் லைனை விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ டீம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து இங்கே நல்ல பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஃபார் த டீம் டெரர் புல்ஸ். ஒரு கம்பேக் எதிர்பார்த்து தொடர்ந்து அகைன் ஒரு நல்ல ஸ்டார்ட் போனஸ் பாயிண்ட் எம்டி அப்படின்றதை பார்க்குறோம். நம்பர் 6 ஒன்ஸ் அகைன் நந்தகுமார் வந்திருக்காரு டு கோ ஃபார் த ரைட். ஸோ 7 பேர் நல்ல ஒரு டிஃபென்ஸ் டிஃபென்டிவ் டீம். அங்க டச் ஆயிருக்கு, கண்டிப்பா போனஸ் போடலான்னு போனாரு சுமேஷ். அந்த இடத்துல ஆங்கிள் பிடிக்கலான்னு நின்னாரு. அன்பார்ச்சுனேட் அகைன் ஒரு பாயிண்ட், டிஃபெண்டர் அவுட். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஜெட் பசுபதி வந்திருக்காரு ரைட் போறதுக்கு ஃப்ரம் த டீம் டிஎன் ஜெயின்ஸ். ஒரு சாஃப்டான ஸ்டார்ட் அங்க சூப்பரா பறந்துட்டாரு. ஒரு பாயிண்ட், வேற லெவலான ஒரு பாயிண்ட் அப்படியே பறந்து போய் எடுத்தாரு. ஒரு பாயிண்ட் again that has come to the team TN Jains. Star Raider jersey number 11 Vishwa from the team Terror Bulls. full squad point எடுப்பாரா விஸ்வா. ரெண்டு மாசான டிஃபெண்டர்ஸ் அவுட் பண்ணிருக்காரு கார்த்தி மற்றும் சஞ்சய் அவர்களை. சோ விஸ்வா இங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ரைடு போகும்போது எல்லாமே ஒரு கம்பேக் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க the fans of the team Terror Bulls. சோ இப்போ 11 பாயிண்ட் லீட் தான் இருக்கு. ஜெட் பசுபதி ரைடுக்கு வந்திருக்காரு once again. ஏய் கேமரா ஜூம் பண்ணி but again a good start, நல்ல effort. So bonus point and அதோட இங்க வந்து பாத்தீங்கன்னா half time அப்படினு இருக்காங்க umpires. So கன்னியாகுமரி கபடி லீக் சீசன் நம்பர் 3 அதோட ஃபைனல். bro லைட்டா சவுண்ட் ஹலோ செக் ஓகே
So jersey number 6 இங்க வந்திருக்காரு. ஆங்கிள் புடிச்சு நிப்பாட்டலாம் அப்படி ட்ரை பண்ணாரு ஹரிஷ். பட் இருந்தாலும் முடியல. jersey number 6 ஒரு எக்ஸலென்ட் ஆன ரைட் அகைன் ஃப்ரம் நந்தகுமார் வந்திருக்கு டெரர் பூஸ்ல இருந்து. இந்த கேப்டன் ஹரிஷ் வந்து அவுட் ஆயிருக்காரு. அதை தொடர்ந்து அகைன் ஒரு ஸ்டார் ரைடர் ஃப்ரம் தி டீம் டிஎன்ஜி சுமேஷ் இங்க வந்திருக்காரு. குட் அட்டெம்ப்டிங்க ரைட் அவருடைய ரைட்ல இருக்காங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஃபுல் ஸ்குவாடோட டிஃபென்ஸ்ல இருக்காங்க டீம் டெரர் பூல்ஸ் குட் ஸ்டார்ட் அங்க ஒரு ஸ்கார்பியன் டீமுக்கான சான்ஸ் இருந்துச்சு பட் அதை தொடர்ந்து வந்தீங்களா ஒரு டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தாரு பிளாக் பண்ணலாம் வந்தாரு அஜய் இல்ல நம்பி நவீன் will be a point here நம்பர் 6 அகைன் நந்தகுமார் இங்க வந்திருக்காரு டெரர் பூல்ஸ்ல இருந்து நந்தகுமார் அகைன் அண்ட் சஞ்சய் கிட்ட இருந்து சூப்பரான டாக்கிள் சஞ்சய் வேற லெவல்ல ஆங்கிள் புடிச்சாங்க நிப்பாட்டிட்டாரு பிளேயரை போக விடல அதை தொடர்ந்து the block has come again ஒரு point for the team TN Jains ஒரு எக்ஸலென்ட்டான கேம் ஜெர்சி நம்பர் 6 பொட்டல் முத்து வந்திருக்காரு TN Jainsல இருந்து 5 பேர் போயிருக்காங்க டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு குவைட் குட் ஸ்டார்ட் வேகமா இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிளாக் வந்திருக்கு அப்படியே மடக்கி போட்டுருக்காங்க அகைன் ஒரு பாயிண்ட் இந்த வாட்டி டெரர் பூல்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ கேப்டன் விஸ்வா இங்கே வந்திருக்காரு ரெண்டு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமார்ட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறமா கேப்டன் விஸ்வா இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு சகீர் ஒரு ஸ்டெடியான ஸ்டார்ட் அங்கே பட்டிருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஸ்கார்பியன் கிக் பேக் கிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு கிக் சஞ்சய் நல்ல ஒரு டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணி அமைச்சிருக்காரு கேப்டன் விஸ்வா அவர்கள் ஜெட் பசுபதி வந்திருக்காரு இப்போ ரைட் போகிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் 7 பேரோட நல்ல ஒரு ஃபுல் ஸ்குவாட்ல டிஃபென்ஸ் அண்ட் ஜெட் பசுபதி the star raider of the team TN Jains ஏதாச்சும் பாயிண்ட் எடுப்பாரா அப்படின்றத பார்க்கணும் போனஸ்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே ஒரு குட் எஃபர்ட் அங்க பண்றா அப்படின்றத பார்க்கணும் லாபியை யூஸ் பண்ணி வெளிய வந்திருக்காரு சவுட் அப்படினு இருக்காங்க எம்ப்ளாயிஸும் கூட ஜெர்சி நல்ல ஒரு டச் ஸோ லாபி யூஸ் பண்ணி வெளியே வரும்போது வாஸ் a good call from umpires ஸோ ஜெர்சி நம்பர் 11 ஹரிஷ் விஸ்வா ஒன்ஸ் அகெயின் வந்திருக்காரு go for the right from the team டெரர் பூல்ஸ்ல இருந்து 5 பேர் டிஃபென்ஸ்ல இந்த வாட்டி ஒன்ஸ் அகெயின் லாபியை யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வெளியே இருக்காரு கார்த்தி அவுட் ஆயிருக்காரு நல்ல ஒரு டிஃபெண்டர் அகெயின் தொடர்ந்து ஜெட் பசுபதி ஒன்ஸ் அகெயின் இங்க ரைடுக்கு வந்திருக்காரு செகண்ட் ஹாஃப் அண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த டீம் அந்த கோப்பையை இந்த வாட்டி தூக்க போறாங்க அப்படின்ட்டு சீசன் 3 உடைய சாம்பியன்ஸ் யாரா இருக்க போறாங்க ஆல்ரெடி இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தோட தான் இங்க வந்து இந்த ஃபைனல் பேட்டில் விளையாடிட்டு இருக்காங்க டீம் TN Jains இதுல புதிய சாம்பியன்ஸா டெரர் பூல்ஸ் வருவாங்களா அப்படின்றத பார்க்கணும் சான்ஸ் இங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் அந்த 11 பாயிண்ட் லீட் அப்படின்றது TN Jains தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஃபுல் ஸ்குவாடோட டிஃபென்ஸ் அகைன் ஜெட் பசுபதி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பறந்து வந்திருக்காரு ஜெட் பசுபதி ஸோ அவ்வளோ வேகம் அவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லலாம் ஜெட் பசுபதி வேற லெவலான ஒரு 2 பாயிண்ட் அகைன் which has come ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஃபெண்டரையும் உள்ள கூட்டு வந்திருக்காங்க இப்போ சஞ்சயும் உள்ள வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 6 நந்தகுமார் இப்போ டெரர் பூல்ஸ்ல இருந்து ரைடுக்கு வந்திருக்காரு அகைன் குட் ஸ்டார்ட்டா இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் 6 players almost ஒரு full house ஓட டிஃபென்ஸ்ல சோ அவரே லெஃப்ட்ல இருந்து அட்டாக் பண்ண வந்திருக்காரு நல்ல ஒரு முயற்சி as of now சோ ஒரு போனஸ் இங்க வந்திருக்கு jersey number 4 Mohammad Ali உள்ள வந்திருக்காரு for the team Terror Bulls number 6 பொட்டல் முத்து இங்க வந்திருக்காரு இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் 2-3 ஸ்டார் இருக்காங்க வாய்ப்பு ஆனா பவுண்டரி லைனுக்கு வெளியே அனுப்பி இருக்காங்க இங்க பொட்டல் முத்துவை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாயிண்ட் Terror Bulls கிடைக்கும் அதை தொடர்ந்து once again கேப்டன் விஸ்வா jersey number 11 Terror Bullsல இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் ரைடிங் வந்திருக்காரு again
பக்கெட் தாண்டி நல்ல ஒரு கேம் பிளே, ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு மூவ் பண்ணணும் அப்படின்ற முயற்சி. சஞ்சய் வார்னிங் கொடுத்திருக்காங்க மேட்ச் அம்பையர். அண்ட் அதை தொடர்ந்து ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஒரு ரைடு வந்திருக்காரு சுமேஷ் அவர்கள். ஸோ 5 பேர் டிஃபென்ஸ்ல அகைன் ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். டெரர் புல்ஸ் ஸோ ஒரு நல்ல எஃபர்ட், எத்தனை பாயிண்ட். ஸோ பேக் டு பேக் இங்க பாயிண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. சுமேஷ் ஸ்டார் ரைடர் வந்திருக்காரு. 4 பாயிண்ட், வேற லெவலான ஒரு ரைடிங்க. சுமேஷ் தி ஸ்டார் ரைடர் ஃப்ரம் ஜெர்சி நம்பர் 12 அஸ்வினி வந்திருக்காரு டெரர் புல்ஸ்ல இருந்து. சகின் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்களா, ஆல் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். பண்ணாங்கன்னா ஒரு பெரிய லீட் ஆயிரும். ஆல்ரெடி ஒரு பெரிய லீட்ல தான் இருக்காங்க அந்த டீம். points on the scoreboard. நல்ல ஒரு கேம் இங்க விளையாடிட்டு இருக்காங்க டிஎன் ஜெயின்ஸ். ஒரு கிளாரிட்டியான கேம் பிளே பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இங்க ஒரு பாயிண்ட் வந்திருக்கா? எஸ், பாயிண்ட் வந்திருக்கு. ஜெட் பசுபதி அவுட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு ரைட் அங்க. அது தொடர்ந்து 2 பேர் இப்போ டிஃபென்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அஸ்வின் மற்றும் ஜெர்சி நம்பர் 5 அங்க பாலமுருகன் இருக்காரு டிஃபென்ஸ்ல. ஹரிஷ், கேப்டன் ஹரிஷ் ரைட் வந்திருக்காரு. 2 பிளேயர் எப்படியாச்சும் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி, அங்க எஃபர்ட் அண்ட் ஒரு பாயிண்டோட ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஜெர்சி நம்பர் 12 அஸ்வின் அகைன் இங்க வந்திருக்காரு. ஃபுல் ஸ்குவாடோட இங்க விளையாடிட்டு இருக்காங்க டீம் டிஎன் ஜெயின்ஸ். எப்படியாச்சும் மடக்கி போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டோட போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி, எஃபர்ட் அங்க. இது ஒரு குவாய்ட் குட் ஸ்டார்ட். சஞ்சய் கார்த்தி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெஸ்ட் டாக்கலுக்கு பை ஹரிஷ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதை தொடர்ந்து நியூ பிளேயர் இறங்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அகைன் கார்த்தி இங்க வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே ஒரு குவிக்கான கேம் பிளே இங்க பாக்குறோம். கார்த்தி கிட்ட இருந்து டக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு ஃபார் தி டீம் டெரர் புல்ஸ். அண்ட் சுமேஷ் அவுட் ஆயிருக்காரு. அது தொடர்ந்து ஒன்ஸ் அகைன் another ஸ்டார் ரைடர் பொட்டல் முத்து வந்திருக்காரு from the team டிஎன் ஜெயின்ஸ். ஆஹா, நல்ல ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி தடுத்துடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல ரைடு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பாயிண்ட் டிஃபெண்டர் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெர்சி நம்பர் 3 சோனிக் அவுட் ஆயிருக்காரு. கார்த்தி அகைன் இங்க ரைடுக்கு வந்திருக்காரு. ரொம்ப நேரமா விஸ்வா மற்றும் நந்தகுமார் வந்திருக்காங்க. பட் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கார்த்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இங்க ரைடு பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள். ஃபுல் ஹவுஸ்ல டிஃபென்ஸ் டீம் ஜெயின்ஸ் அகைன். ஆஹா, ஆங்கிள புடிச்சு சுமேஷ் வந்தாரு. லாஸ்ட் டைம் சுமேஷ் அவுட் பண்ணாரு. பட் another empty right. தொடர்ந்து ஜெட் பசுபதி இங்க வந்திருக்காரு for the team டிஎன் ஜெயின்ஸ். டிஎன் ஜெயின்ஸ்காக ஜெட் பசுபதி once again. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி இறைய தூக்கிட்டு உட்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பாயிண்ட் இங்க எடுத்திருக்காரு ஜெட் பசுபதி. ஜெர்சி நம்பர் 9 அவுட் பண்ணியிருக்காரு நவீன் அவர்கள் from டெரர் புல்ஸ். ஸோ நம்பர் 2 சஃபான் இங்க வந்திருக்காரு from டெரர் புல்ஸ். நல்ல ரைடர் அண்ட் ஜெர்சி நம்பர் 2. ஸோ 7 பிளேயர்ஸ் இருக்காங்க அங்க டிஃபென்ஸ்ல. அதை பார்த்துட்டு இருக்கோம். அகைன் ஒரு பிரில்லியன்டான பாயிண்ட். நல்ல 50-30-20 பாயிண்ட்ஸ்ல லீட்ல இருக்காங்க. அகைன் அஸ்வின் வந்திருக்காரு from the team டெரர் புல்ஸ். அஸ்வின் has come. 7 பேர் ஃபுல் ஹவுஸோட விளையாடிட்டு இருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு பிளாக். பட் இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காங்க 2 பேர் கார்த்தி மற்றும் ஜஸ்ட்.
அப்படியே நேரத்தை கழிச்சு ஒரு எம்டி ரைடோட வந்திருக்காரு ஜெட் பசுபதியை தொடர்ந்து கார்த்தி வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 7 அண்ட் ஸ்டார் டிஃபெண்டர் சஞ்சய் அவர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஜெர்சி நம்பர் 9 ஃபார் தி டீம் டெரர் புல்ஸ் நம்பி நவீன் களத்துல வந்திருக்காரு மீண்டும் ஒரு முறை 3 minutes of the game third ride sorry 3 minutes இருக்கு third ride okay do or die ride for Sumesh and for the team TN Jains ஆஹா நல்ல ஒரு ஸ்டார்ட் நல்ல ஒரு பிளாக் சூப்பரா பவுண்டரி லைனுக்கு வெளியே தூக்கி போட்டுருக்காங்க சுமேஷ் அவர்களே அண்ட் ஒரு பாயிண்ட் ரைடர் அவுட் அப்படின்னு இருக்கார் அம்பையர் நம்பர் 7 கார்த்தி குவிக்கா இங்க ரைட் பண்ணிட்டு இருக்காரு ஆஹா சூப்பரான ஒரு பிளாக் கேப்டன் ஹரிஷ் ஆஃபென்ஸ்ல மட்டும் இல்ல டிஃபென்ஸ்லயே வேற லெவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரைடரை வந்து பாத்தீங்கன்னா அவுட் பண்ணிருக்காங்க ஆஃப் தி டீம் டெரர் புல்ஸ் அண்ட் ஜெட் பசுபதி ஒன்ஸ் அகைன் இங்க ரைடுக்கு வந்திருக்காரு லாஸ்ட் 2 minutes டிஜே ரெடியா இருந்த ஒரு மாஸ் பிஜிஎமோட ஸோ லாஸ்ட் 2 minutesல கோப்பையை தூக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு வேற லெவலில் நம்ம வந்து மாஸ் காட்ட போறோம் நல்ல ஒரு க்ரௌடு அட்லீஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்ச் கை தருவாங்களா அப்படின்றத பார்ப்போம் போன் லைட்டா ஓகே